சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மிகவும் நேசிக்கின்ற உறவை தற்பொழுது தற்காலிகமாக பிரிந்திருக்கிறாய். அது உன் குழந்தையாக இருக்கலாம். கவனமாக கேள். அது உன் குழந்தையாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால், ஏதோ ஒரு கஷ்டத்தினால் அவரை விட்டு பிரிந்து உள்ளீர்கள். நீ அவரை நினைத்து தினமும் கண்ணீர் வடிக்கின்றாய். உணவும் சரியாக உட்கொள்வதில்லை. என் நேரமும் அவரை என்னோடு பேசுவாரா, என் மீது அன்பு இல்லையா என்று நீயே உனக்குள் பெரிய கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய். நான் மட்டும்தான் அவரை நினைத்து உருகி கொண்டிருக்கின்றேன். அவருக்கு என் மேல் துளி கூட அன்பு இல்லையா? அவர் அன்பு இருந்தால் என்னிடம் வந்து பேசலாம் அல்லவா என்று உனக்குள் நீயே பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றாய். அவரும் உன்னை நினைக்காமல் இல்லை. உனது நட்பாக, குழந்தையாக, துணையாக போன்ற யாராக இருந்தாலும் நீ அதீத அன்பு வைத்திருக்கும் நபரை பிரிந்து இருக்கையில் அவரும் உன்னை நினைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீ மட்டும்தான் அவர் மீது உண்மையான அன்பை வைத்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய். ஆனால் அது அப்படி இல்லை. ஏதோ ஒரு மன கஷ்டத்தினால் அவர் உன்னிடம் பேசாமல் உள்ளார். நிச்சயம் விரைவில் உன்னிடத்தில் வந்து பேசுவார். நீ உயிராக மதித்து நேசித்த உறவு உன்னை விட்டு சுயநலமாக வேறு ஒருவருக்காக பிரிந்ததை நினைத்து அனுதினமும் நீ வருந்துகிறாய் அல்லவா? உன்னை நீயே வருந்திக் கொள்கிறாய் அல்லவா? கவலைப்படாதே. பிரிந்த உறவு சிறிது காலம் கடந்த பிறகு உன்னுடைய அருமை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேரும். தான் செய்த தவறை நினைத்து அனுதினமும் அவர்கள் வருந்துவார்கள். உன்னை திரும்பி எந்நாளும் இருக்க முடியவில்லை என்று அவர்களே உன்னிடம் வந்து சொல்வார்கள். நீயும் சிறிது கோபத்தை, மனஸ்தாபத்தை அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள். கோபப்படுவதால் உனக்கு எந்த நன்மையும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை. இப்பொழுது புரிகிறதா? நீ நேசித்த உறவு உன்னை தான் நினைத்து கொண்டிருக்கிறார். உன்மேல் அவரும் உண்மையான அன்பு வைத்திருக்கிறார். நிச்சயம் அவர் உன்னை தேடி வருவார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அதில் நிச்சயம் உனக்கு வெற்றியும் உண்டு. கவலைப்படாதே. தினமும் என் பாதங்களில் நீ சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை. உன் வேண்டுதல்களை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நீ நேசிக்கும் உறவு உன்மேல் நிறைய அன்பு வைத்திருக்கிறார் என்று உனக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். கவலைப்படாதே. இனி உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.